வேலை செய்த வீடுகளில் நகை பணம் கொள்ளையடித்த வேலைக்கார பெண் மற்றும் அவரது தோழிகள் என 4 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுவை கொம்பாக்கத்தை சேர்ந்தவர் பாஸ்கர். இவர் வீட்டில் கடந்த 3ஆம் தேதி 5,60,000 ரூபாய் ரொக்கம், 7 கிராம் தங்க நகை திருடு போனது. அவர் அளித்த புகாரின் பேரில் முதலாப்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் கண்ணன், SI அலாவுதீன் தலைமையில் 2 தனிப்படை போலீசார் விசாரித்தனர். விசாரணையில் பாஸ்கர் அண்ணன், ஜனார்த்தனன், பாபு ஆகியோர் வீட்டிலும் பணம், தங்க, வெள்ளி நகைகள் திருடப்பட்டது தெரியவந்தது. இதன் மொத்த மதிப்பு 21 லட்சம் ரூபாய் ஆகும். CCTV பதிவு சாட்சிகளிடம் விசாரித்த பொழுது பாஸ்கர் சகோதரர் பாபு வீட்டில் வேலை செய்து வந்த முத்துலட்சுமி மீது சந்தேகம் ஏற்பட்டது. அவரிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்திய பொழுது சிறிதாக சகோதரர்கள் 3 பேர் வீட்டிலும் நகை, பணத்தை திருடியது தனது தோழிகளான மாலதி, வனிதா மற்றும் சகோதரர் மாதவன் ஆகியோரிடம் கொடுத்து மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. அதில் சில பொருட்களை விற்று சொகுசாக இருந்து வந்துள்ளனர். போலீசார் முத்துலட்சுமி, அவருக்கு உதவிய மாலதி, வனிதா, மாதவன் ஆகிய 4 பேரை கைது செய்து சுமார் 17 பவுண்ட் நகை, 300 கிராம் வெள்ளி பொருட்கள், 42,000 ரூபாய் ரொக்கம் என சுமார் 16 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை மீட்டனர். புதுச்சேரியில் உள்ள கண்ணாடி தொழிற்சாலையில் 264 கிலோ எடை உள்ள 13 இரும்பு அச்சுக்களை திருடிய வட மாநில இளைஞர்களை 2 போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த தொண்டமாநத்தத்தில் தனியார் கண்ணாடி தொழிற்சாலை இயங்கி வருகிறது. கடந்த 26ஆம் தேதி சிலர் நுழைந்து இரும்பு அச்சுக்களை திருடிச் சென்றனர். கம்பெனி பொருட்களை ஆய்வு செய்ததில் 264 கிலோ எடை உள்ள 13 இரும்பு அச்சுகள் திருடு போயிருந்தது. கம்பெனியின் சீனியர் மேலாளர் ஸ்ரீனிவாசன் புகாரின் பேரில் சேதராப்பட்டு போலீசார் வழக்கு பதிந்து தொழிற்சாலையில் இருந்த CCTV கேமராக்களை பதிவு செய்து ஆய்வு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் ஒரிசா மாநிலத்தை சேர்ந்த ஆனந்த், ராகுல் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து 2 கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி காங்கிரஸ் அலுவலகம் முன்பு பாஜக இளைஞர் அமைப்பினர் ராகுல் காந்தியின் உருவ பொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. டெல்லியில் நடந்து வரும் உலக AI மாநாட்டை நடத்தி இந்தியா தனது தொழில்நுட்ப முன்னேற்றத்தை உலகுக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் நேரத்தில் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் நடந்த போராட்டத்தில் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் அரை நிர்வாணமாக மாநாட்டு வளாகத்திற்குள் நுழைந்து நாட்டின் மரியாதையை குலைக்கும் வகையில் செயல்பட்டனர். அரசியல் எதிர்ப்பு ஜனநாயக உரிமை என்றாலும் இந்தியாவின் சர்வதேச மரியாதையை பாதிக்கும் நடவடிக்கைகளை ஏற்க முடியாது என்பதை வலியுறுத்தி புதுச்சேரி பாஜக இளைஞரணி தலைவர் ஆடலரசன் தலைமையில் காங்கிரஸ் தலைமை அலுவலகம் எதிரில் நேற்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது ராகுல் உருவ பொம்மையை எரித்து எதிர்ப்பு கோஷங்களை நிர்வாகிகள் எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. வில்லியனூரில் பிரதர்ஸ் பெத்தாங் கிளப் சார்பில் நடந்து வரும் 2ஆம் ஆண்டு மாநில அளவிலான பெத்தாங் விளையாட்டு போட்டியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவங்கி வைத்தார். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் பகுதியில் பிரதர்ஸ் பெத்தாங் கிளப் சார்பில் நடைபெறுகின்ற 2ஆம் ஆண்டு மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா MLA துவக்கி வைத்தார். தொடர்ந்து 2 நாட்கள் நடைபெறுகின்ற போட்டியில் 390 அணிகள் பங்கு பெறுகின்றன. இதில் 1500க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் போட்டியில் பங்கேற்கிறார்கள். மாநில அளவில் நடைபெறுகின்ற பெத்தாங் விளையாட்டுப் போட்டியில் மதிமுக பொதுச் செயலாளர் கேப்ரியல், அசோசியேஷன் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். மேலும் மாநில அளவில் நடைபெறுகின்ற போட்டியில் நியூ பெத்தாங் அசோசியேஷன் தலைவர் தக்கார், செயலாளர் சேகர், பொருளாளர் சீனு ஆகியோர் போட்டியை வழிநடத்தி செல்கின்றனர். மேலும் இந்த விளையாட்டுப் போட்டிக்கான ஏற்பாடுகளை பிரதர்ஸ் பெத்தாங் கிளப் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் இணைய வழி மூலம் 5 பேரிடம் 1,60,000 ரூபாய் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி முருங்கப்பாக்கத்தை சேர்ந்தவர் ஃபேஸ்புக்கில் ஏர் இந்தியா உறுப்பினர் அட்டை பதிவு தொடர்பாக விளம்பரத்தை பார்த்தார். இதையடுத்து அதிலிருந்த எண்ணை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட பொழுது எதிர்மொழியில் பேசிய மர்ம நபர் ஏர் இந்தியா உறுப்பினர் அட்டை பதிய வாட்ஸ்அப் வரும் மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்து விவரங்களை பதிவிடும்படி தெரிவித்துள்ளார். அதன்படி அவருக்கு வந்த மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்து விவரங்களை பதிவிட்ட சிறிது நேரத்தில் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 1,35,800 ரூபாய் எடுக்கப்பட்டது. இதேபோல நெல்லித்தோப்பை சேர்ந்தவர் 11,000 ரூபாயும், முத்தியால்பேட்டையை சேர்ந்தவர் 7,400 ரூபாயும், தவளக்குப்பத்தை சேர்ந்தவர் 3,600 ரூபாயும், சண்முகாபுரத்தை சேர்ந்த பெண் 2,850 என மொத்தம் 5 பேர் மோசடி கும்பலிடம் 1,60,650 ரூபாயை இழந்துள்ளனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் சுற்றுலா மற்றும் மேலாண்மை துறை தனது முக்கிய வருடாந்திர நிகழ்வான அகங்ஷா 2026 என்ற 2 நாள் தொழில் நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு இடையிலான நல்லுறவு திட்டத்தை வெற்றிகரமாக நடத்தியது.
இந்த தொடக்க விழாவிற்கு புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தரும் தற்போதைய இயக்குநருமான முனைவர் தரணிக்கரசு தலைமை தாங்கினார். அவர் தனது உரையில் மாணவர்களை தொழில்முறை நிபுணர்கள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்களுடன் இணைக்கும் இத்தகைய கூட்டு முயற்சிகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியதுடன் இது பல்கலைக்கழகத்தின் கல்வி சூழலை மேம்படுத்துவதாக குறிப்பிட்டார். இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மார்வெல் டூரிஸ்ட் நிர்வாக இயக்குநரும் IATO செயற்குழு உறுப்பினருமான செஜோ ஜோஸ் வளர்ந்து வரும் சுற்றுலாத்துறையில் புதுமை மற்றும் நிலைத்தன்மையின் அவசியத்தை எடுத்துரைத்தார். கௌரவ விருந்தினராக லாட்வியாவின் விட்சேம் பயன்பாடு அறிவியல் பல்கலைக்கழகத்தின் ரெக்டார் பேராசிரியர் ஆக்னிஸ் டேவிட்சன் கலந்து கொண்டு சர்வதேச கல்வி ஒத்துழைப்புகள் குறித்து உரையாற்றினார். வால்மீகி டிராவல்ஸ் அண்ட் டூரிசம் சொல்யூஷன்ஸ் நிறுவன தலைவர் நிறுவனர் முனைவர் வால்மீகி ஹரிகிருஷ்ணன் சுற்றுலாத்துறையில் உள்ள தொழில் முனைவோர் வாய்ப்புகள் குறித்து மாணவர்களுக்கு ஊக்கமளித்தார். சுற்றுலா மற்றும் மேலாண்மை துறை தலைவர் பேராசிரியர் CBPS வரவேற்புரையாற்றினார். மேலாண்மை பள்ளி தலைவர் பேராசிரியர் நடராஜன் வாழ்த்துரை வழங்கினார். இவ்விழாவின் நிறைவாக பல்வேறு முன்னணி சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெற்ற முதுநிலை சுற்றுலா மற்றும் பயண மேலாண்மை இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. LJK கட்சியின் புதிய நிர்வாகிகள் கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கட்சியின் புதுச்சேரி வழக்கறிஞர் அணிக்கான புதிய நிர்வாகிகளை நியமித்துள்ளார். அதன்படி மாநில தலைவராக ராஜபிரகாஷ், துணைத் தலைவர் ஆனந்தன், மகளிர் துணைத் தலைவர் தமிழ்ச்செல்வி, பொதுச் செயலாளர் லட்சுமணன் மற்றும் மாவட்ட தலைவர் ஜெயராமன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். பொறுப்புகள் வழங்கப்பட்டதை அடுத்து புதிய நிர்வாகிகள் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை சந்தித்து பொன்னாடை மற்றும் பூங்கொத்துகளை வழங்கி நன்றி தெரிவித்துக் கொண்டனர். இந்த சந்திப்பில் LJK பொதுச் செயலாளர் பிரபாகரன், இணை பொருளாளர் ஆயூப் கான் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இல்லை என கூற BJP மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானாவிற்கு அதிகாரம் இல்லை. கூட்டணி குறித்து தலைமைதான் முடிவு செய்யும் என்று மாநில செயலாளர் அன்பழகன் பதிலடி கொடுத்துள்ளார். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இடம்பெற்றுள்ளதாகவும் புதுச்சேரியை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இல்லை என்றும் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்திருந்தார். இதற்கு புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், கூட்டணி குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் மேலிட பொறுப்பாளர்களுக்கு இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழகத்தில் அதிமுக தலைமையில் உள்ளது. அந்த கூட்டணி புதுச்சேரியிலும் தொடரும். கூட்டணி குறித்து கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்வார் என்று குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியில் இயக்கப்படும் சுற்றுலா படகுகளுக்கு உரிய உரிமம் இல்லை. படகுகளை இயக்கும் நிறுவனங்கள் சரியாக பராமரிப்பது இல்லை. இதன் காரணமாகவே படகு கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. ஆனால் இதையெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டிய சுற்றுலாத்துறை அமைச்சரும் சுற்றுலாத்துறை அதிகாரிகளும் மெத்தனமாக செயல்படுகிறார்கள். இந்த படகு விபத்து குறித்து உயர்மட்ட விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்திய அன்பழகன், ஒரு படகு விபத்து ஏற்பட்டதாக ஒட்டுமொத்தமாக படகு சவாரியை நிறுத்துவது என்பது கண்டிக்கத்தக்கது. உடனடியாக மீண்டும் படகு சவாரியை தொடங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். வில்லியனூர் கொம்பாக்கம் வார்டில் 88,13,000 ரூபாய் செலவில் வளர்ச்சிப் பணிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி புதுச்சேரி நகராட்சி கொம்பாக்கம் வார்டுக்கு உட்பட்ட செந்தூர் முருகன் நகரில் 34,66,000 ரூபாய் செலவில் பக்க வாய்க்காலுடன் கூடிய தார் சாலை அமைக்கும் பணி, பாப்பாஞ்சாவடி சப்தகிரி நகரில் உள்ள அனைத்து குறுக்கு வீதிகளுக்கும் 26,37,000 ரூபாய் செலவில் புதிய சாலை அமைக்கும் பணி, கொம்பாக்கம் பிரியங்கா அவென்யூ நகரில் உள்ள அனைத்து வீதிகளுக்கும் 27,10,000 ரூபாய் செலவில் புதிய சாலை அமைக்கும் பணி என மொத்தம் 88,13,000 ரூபாய் செலவில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்டம் மூலம் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சிப் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை உள்ளிட்ட வளர்ச்சிப் பணிகளை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்ட செயற்பொறியாளர் ஸ்ரீனிவாசன், இளநிலை பொறியாளர் முருகன், ஒப்பந்ததாரர்கள் மதியழகன், சுந்தரமூர்த்தி, செல்வகுமார் மற்றும் பாப்பாஞ்சாவடி சப்தகிரி கார்டன், செந்தூர் முருகன் நகர் மற்றும் கொம்பாக்கம் பிரியங்கா அவென்யூ ஊர் முக்கியஸ்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காரைக்காலில் திறந்து கிடந்த வாய்க்காலில் தவறி விழுந்த பசுமாட்டை பொதுமக்கள் உதவியுடன் தீயணைப்புத்துறை வீரர்கள் மீட்டனர். காரைக்கால் கூட்டுறவு பால் வழங்கும் சங்கம் எதிரே உள்ள வாய்க்கால் திறந்து கிடந்த நிலையில் மேய்ச்சலுக்காக சாலையை கடக்க வந்த மாடு ஒன்று வாய்க்காலில் தவறி விழுந்தது. வெளியேற முடியாமல் தவித்து வந்தது. இதனை கண்டவர்கள் உடனடியாக தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் துரிதமாக செயல்பட்டு மாட்டையை பத்திரமாக அங்கிருந்து பொதுமக்கள் உதவியுடன் மீட்டனர். வாய்க்காலை சரியாக பராமரிக்காததாலும் சரியாக மூடப்படாதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
துரிதமாக செயல்பட்டு மாட்டினை பத்திரமாக மீட்ட தீயணைப்புத் துறையினருக்கு அப்பகுதி மக்கள் பாராட்டுகளை தெரிவித்தனர். காரைக்கால் கூற்றுவு நகரில் 22 ஆண்டுகளுக்கு பிறகு சாலைக்கான பூமி பூஜை போடப்பட்டதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காரைக்கால் மாவட்டம் வடக்கு தொகுதிக்கு உட்பட்ட கீழ காசாக்குடி பகுதியில் கடந்த 2004ஆம் ஆண்டு கோவில் 10 கூட்டுறவு சங்கம் சார்பில் கூட்டுறவு நகர் நிறுவப்பட்டது. கடந்த 2004ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை அந்த நகருக்கு சாலை போடப்படாத நிலையில் இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் தொடர்ந்து பலமுறை அரசிடம் மக்கள் பிரதிநிதிகளிடமும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். 22 ஆண்டு காலமாக சாலைக்காக தொடர்ந்து போராடி வரும் அப்பகுதி மக்களில் சிலர் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் உதவியுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கத்தை சந்தித்து மனு அளித்து சாலை இல்லாததால் மழைக்காலங்களில் தாங்கள் படும் இன்னல்களை அவரிடம் முறையிட்டனர். இதனையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து சுமார் 50 லட்சம் ரூபாய் செலவில் அப்பகுதியில் வாய்க்காலுடன் கூடிய சாலை அமைக்கப்பட திட்டமிடப்பட்டு அதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த பூமி பூஜையில் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், அப்பகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான திருமுருகன், முன்னாள் அமைச்சர் ஏ.வி. சுப்பிரமணியன், காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் பஷீர், மாவட்ட தலைவர் சந்திரமோகன், மகிழா காங்கிரஸ் மாவட்ட தலைவி நிர்மலா, வடக்கு தொகுதி தலைவர்கள் அரசன், சுப்பையன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டனர். பணி வழங்க வலியுறுத்தி தலைமைச் செயலகம் நோக்கி பேரணியில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட நகராட்சி வாரிசுதாரர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அவர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நகராட்சியில் பணியின் பொழுது இறந்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு ஆண்டுதோறும் ஏற்படும் காலி பணியிடங்களில் 5% வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்கிட வேண்டும். ஆனால் கடந்த பல ஆண்டுகளாக பணி வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் கருணை அடிப்படையில் ஒருமுறை தளர்வு அறிவித்து அனைத்து வாரிசுதாரர்களுக்கும் பணி நியமனம் செய்யக்கோரி தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட ஊர்வலமாக சென்றனர். நகராட்சி வாரிசுதாரர்கள் நலசங்கம் சார்பில் நடந்த ஊர்வலத்தில் ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன் துவக்கி வைத்தனர். சங்க தலைவர் சத்யன், பிரபு தலைமை தாங்கினர். ஊர்வலத்தை மிஷின் வேதியில் போலீசார் தடுத்து நிறுத்தினர். ஊர்வலத்தில் பங்கேற்றவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஆனந்த கணபதி, கலியபெருமாள், வேளாங்கண்ணி தாசன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர்.